த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு, எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. இந்த டைலாக் யாருக்கு பொருந்துதோ இல்லையோ இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு பொருந்துங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல வீராவசனமா ஒரு டைலாக் சொல்லியிருந்தாங்க. அப்படியே அதுக்கு மாறா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். பீகார் மாநிலத்துக்கு இன்னும் 2 மாதங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது நடக்க இருக்கு. இந்த தேர்தலை ஒட்டி பீகார் மாநிலத்துல கடுமையான குளறுபடிகள்ல தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுதான் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு அப்படின்ற விஷயத்தை மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ல 65 லட்சம் பேரை நீக்கி இருந்தாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிச்ச அந்த 65 லட்சம் பேரும் இப்போ பீகார் மாநிலத்துக்கு வாக்களிக்க தகுதியானவங்க கிடையாது அப்படின்றத எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. ஏன்னா அப்போ வாக்களிச்சப்போ பாரதிய ஜனதா கட்சியும் அதோடைய கூட்டணி கட்சிகளும் பீகார் மாநிலத்துல பெரும் வெற்றியை பெற்றிருந்தாங்க. ஆனா இப்போ பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்கட்சிகளுடைய காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் மாதிரியான எதிர்கட்சிகளுடைய கை ஓங்கி இருக்கு அப்படின்றதுனால ஒருவேளை இதை எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறாங்களோ அப்படின்னு நான் சொல்லலைங்க, எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த குற்றச்சாட்டை ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் மீது ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு. என்னன்னு, எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவும் சேர்ந்து வாக்கு திருட்டுல ஈடுபடுறாங்க அப்படின்னு. அதை பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த விவகாரம் முழுமையா புரிய வரும். பீகார் மாநிலத்துக்காக எலெக்ஷன் கமிஷன் இந்த வாக்காளர் சரிபார்ப்பு பணியை செஞ்சாங்கல்ல, அதுக்கு வெறும் 1 மாசம் தான் டைம் கொடுத்திருந்தாங்க. அதுக்குள்ள ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கலன்னு சொல்லி தான் 65 லட்சம் பேரை நீக்கியிருந்தாங்க. இந்த நடைமுறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ராஷ்டிரிய ஜனதா தளம், ஏடிஆர் மாதிரியான அமைப்புகள்லாம் மனு தாக்கல் செய்யறாங்க. இந்த மனு மீதான விசாரணை கடந்த 3 நாளா உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி சூரியகாந்த் அமர்வுல விரிவா விசாரிக்கப்பட்டது. ஒவ்வொரு நகர்வையும் நான் நேர்ல இருந்து கலெக்ட் பண்ண அப்படின்றதுனால நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக்கான விஷயமா இருக்கும். முதல்ல மனுதாரர்கள் சார்பாக தான் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. என்ன சொல்றாங்க? எலெக்ஷன் கமிஷன் ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாங்க, சட்டவிரோதமா நடந்துக்கிறாங்க, எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரத்துல இவங்க செய்யக்கூடியது சந்தேகத்தை கிளப்புது. அது மட்டும் இல்லாம இந்த ஆவணங்கள்ல ஆதார் கார்டை எடுத்துக்க மாட்டேன்றாங்க, ரேஷன் கார்டை எடுத்துக்க மாட்டேன்றாங்க, அவங்க கொடுத்த எலெக்ஷன் கார்டு அப்படின்றதையும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க, பாஸ்போர்ட் எடுத்துக்குவோன்றாங்க. பீகார் மாநிலத்துல 1%, 2% மக்கள் தொகை பாஸ்போர்ட் வச்சிருந்தாலே அதிசயமான விஷயம். இன்னொரு பக்கம் இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்றாங்க. பீகார் மாநிலத்துடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினப்போ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எஸ்சி கம்யூனிட்டியில வெறும் 0.37% எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்றதே இருக்கு. இவ்வளவு குளறுபடிகள் இருக்கக்கூடிய சூழல்ல எப்படிங்க எலெக்ஷன் கமிஷன் ஒரே மாசத்துல 8 கோடி பேருடைய பெயர்களை சரிபார்த்து இவங்கெல்லாம் போலி வாக்காளர்கள், இவங்கெல்லாம் இறந்து போனவங்கன்னு சொல்றாங்க இப்படின்னு ரொம்ப டீடைல்டான ஆர்குமெண்ட்ஸை முன் வச்சிருந்தாங்க நீதிபதிகள். அதுக்கு அவங்களுக்கு எழுந்த நிறைய கேள்விகளை எல்லாம் கேட்டிருந்தாங்க. மிக குறிப்பா ஆதார் அப்படின்றது குடியுரிமைக்கான ஆதாரம் இல்லை அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எலெக்ஷன் கமிஷன் எப்போ அவங்களுடைய வாதங்களை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன்ல நான் நினைச்ச மாதிரியே இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய வாதங்களை முன் வச்சாங்க. அவங்க எடுத்தோடனே என்ன சொன்னாங்க? 65 லட்சம் பேரை நீக்கினது அப்படின்றது எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. இதை நீங்க யாரும் கேள்வியை கேட்கக்கூடாது. ஏன்னா அதுல 22 லட்சம் பேர் செத்து போனவங்க, கொஞ்சம் பேரு தமிழ்நாடு மாதிரியான வேற மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்தாங்க, அதாவது மைக்ரண்ட் லேபர்ஸா போயிட்டவங்க. சில பேர் ஆவணங்கள் கொடுக்கல, சில பேர் காணாம போயிட்டாங்க. அதனாலதான் நாங்க இந்த 65 லட்சம் பேரையும் வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கி இருக்கிறோம். நாங்க ஏன் நீக்கணும், எதுக்கு நீக்கணும், எப்படி நீக்கணும், இதை யாரும் ஒரு பய கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு இதே திமிரான டோன்ல தான் எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வாதங்களை முன் வச்சிருந்தாங்க. சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. கேட்கிற நமக்கே இவ்வளவு கடுப்பா இருக்குன்னா அவ்வளவு அதிகாரங்களை வச்சிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எவ்வளவு கடுப்பா இருந்திருக்கும். அதே கடுப்பு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எழுந்து உத்தரவுகளா போட்டாங்க. அது எப்படி நீங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. யார் அந்த 65 லட்சம் பேர்? எதுக்காக அவங்கள நீக்குனீங்க? அவங்க யார் யாரு? என்ன காரணத்துக்காக நீக்குனீங்க? எந்தெந்த பகுதிகளில இருந்து நீக்குனீங்க? மாவட்ட வாரியா எங்கெங்கெல்லாம் நீக்குனீங்க? பஞ்சாயத்து அளவுல எங்கெங்கெல்லாம் நீக்குனீங்க? அந்த அத்தனை தகவல்களையும் உடனடியா, அதாவது வெறும் 4 நாள்ல
எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமா? அதுதான் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எலெக்ஷன் ஆபீசர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு வெப்சைட்ஸ் இருக்குல்ல, அதுல மாவட்ட அளவுல யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்களை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பஞ்சாயத்து லெவல்ல இருக்கும் தெரியுமா, அந்த பஞ்சாயத்து லெவல்ல போர்டு இருக்கும், வெளியே அவங்களுடைய ஆபீஸ் போர்டு இருக்கும். அந்த போர்டுல ராமர் இந்த வயது இந்த அட்ரஸ்ல இருக்கிறவரு, அவரு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு. சுப்பன் இந்த வயது இந்த பெயர்ல இருக்கிறாரு, இவருடைய வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விவரங்களும் வெளியிடப்படணும். நீங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுங்க, தூர்தர்ஷன்ல விளம்பரம் கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இது சம்பந்தமான அத்தனை இன்ஃபர்மேஷனும் மக்கள்கிட்ட போய் முழுமையா சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்க? ஆதார் கார்டை நாங்க அடையாளமா எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல. நீ யாரு வேணா அதை சொல்றதுக்கு அப்படின்ற டோன்ல கேட்ட எலெக்ஷன் கமிஷன், இல்ல இப்போ ஆதார் கார்டை நீங்க எடுத்துக்கணும், உடனடியா மக்கள் கொண்டு போய் அவங்களோட ஆதார் அடையாள அட்டையை கொடுத்தாங்கன்னா அதை சரி பார்த்து அவங்கள வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்கான விவரங்களை முயற்சிகளை ஈடுபடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவுகளை போட்டு வழக்கோட விசாரணையை அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அதாவது எதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்களோ அது அத்தனையுமே நீங்க இவ்வளவு நாளுக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. இதுல எலெக்ஷன் கமிஷன் தந்திரமா நடந்துக்குவாங்கன்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொன்னாங்கல்ல, அப்லோட் பண்ணுவாங்க. எப்படி? பேப்பர் பேப்பரா அப்லோட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய எலெக்ஷன் கார்டுடைய நம்பர் அப்படின்னா ABCD 1 2 3 4 5 6 அப்படின்னு இருக்குன்னா அதை நான் போய் பொறுமையா சர்ச் பண்ணணும், போய் ஸ்க்ரால் பண்ணி சர்ச் பண்ணணும். ஆனா சுப்ரீம் கோர்ட் இப்ப என்ன சொல்லி இருக்கிறாங்க? அதுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்கணும். அதாவது இந்த என்னோட பேரை போட்டு ABCD 1 2 3 4 அப்படின்றத நான் போய் சர்ச் பண்ணனா என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை இருக்கா இல்லையான்ற விவரம் வந்துடும். இப்போ ஒருவேளை இல்ல நீக்கப்பட்டிருக்குன்னா, இப்ப நான் உயிருடன் இருக்கிறேன், நான் புலம்பெயர்ல பீகார் மாநிலத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. அப்போ உடனடியா அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்ல வேற ஏதாவது கோர்ட்டுக்கோ அணுக முடியும். இந்த ஆப்ஷன் மக்களுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நாள் யார் நீக்கப்பட்டாங்க என்ன விவரம் எதையுமே சொல்ல மாட்டேன் இருந்தாங்க. ஆனா இனிமேல் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு இந்த விவரங்கள் எல்லாத்தையும் வெளியிட்டே ஆகணும் அப்படின்னு. ஏற்கனவே ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டு இருந்தாரு? வாக்காளர் பட்டியல்ல ஒரு தொகுதியில 2-3 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரே பெயர்ல 4-5 பேர் இருக்கிறாங்க, ஒரு 2 பேர் மட்டும் இருக்கக்கூடிய வீட்டுல 40 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரே வாக்காளர் பீகார்லயும் வாக்களிச்சிருக்கிறாரு, கர்நாடகாலையும் வாக்களிச்சிருக்கிறாரு, மகாராஷ்டிராலையும் வாக்களிச்சிருக்கிறாரு இப்படின்ற விஷயங்களை ஆதாரப்பூர்வமா அவரு வெளியிட்டு இருந்தாரு. அதுதான் ஓட் சோரி அப்படின்ற பெயர்ல. இப்போ எலெக்ஷன் கமிஷன் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டல் முறையில வெளியிடுறாங்கன்னா ராகுல் காந்தி சொன்னதை ஓரளவுக்கு கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இதுல என்ன கொடுமைன்னா, எலெக்ஷன் கமிஷன் இந்த 22 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்கன்னு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருந்தாங்கல்ல, அதுல சில பேர் உயிரோட இருந்திருக்கிறாங்க, சில பேர்னா லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு இந்த சுப்ரீம் கோர்ட்ல நேர்ல கொண்டு வந்து ஆஜர்படுத்தி இருந்தாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய மூஞ்சியை பார்த்திருக்கணுமே. அப்படிதாங்க இருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாம மக்களவை எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இறந்து போனவங்கன்னு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினாங்கல்ல, அவங்க அத்தனை பேர்ல சில பேரை மட்டும் தனது டெல்லியில இருக்கக்கூடிய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து காஃபி சாப்பிட்டு பாருங்க நான் இறந்து போனவங்களோட டீ சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு நக்கல் வீடியோவும் தட்டி விட்டுருக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, ஆட்டம் கண்டு போயிருக்கிறாங்க. இப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு பக்கம், ராகுல் காந்தி ஒரு பக்கம், மக்கள் ஒரு பக்கம், இந்த 3 பக்கமும் ரவுண்டு கட்டி எலெக்ஷன் கமிஷன்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண போகுது அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த 4 நாட்கள்ல எலெக்ஷன் கமிஷன் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த விவரங்கள் மூலியமா அடுத்தடுத்து நிறைய பூகம்பங்கள் வெடிக்க போகுது இந்தியாவில். அது அத்தனையுமே நம்ம கேபிட்டல் சேனல்ல அடுத்தடுத்த வீடியோக்களா விரிவா பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த குளறுபடிகள், இந்த அவங்களுடைய செயல்பாடுகள் பத்தின உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா அதை வச்சுதான் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை தயாரிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் அந்த சேனல்லையே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான மிக முக்கியமான விஷயங்கள் தமிழ் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல்லாம் டெல்லியில இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.